ப்ரோ அங்கெல்லாம் வீல கீழே ப்ரோ என்ன ப்ராச்சு ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ துளசி ப்ரோ எந்திரி ப்ரோ துளசி ப்ரோ ஏய் ஒத்தா யாரே நீ டேய் மாலாடு ஹாய் ஹலோ गाइस ஸோ நான் தான் உங்க ஹாரர் துளசி சொல்ல அப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சொல்ல நினைக்கிறேன். ஸோ गाइस நம்ம வந்து இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொகேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த லொகேஷனோட ஸ்டோரி அந்த வீடியோக்குள்ள நான் உங்ககிட்ட சொல்றேன், மறக்காம வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ गाइस இந்த லொகேஷன் பக்கத்துலேயே வந்துட்டு ரோட்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வண்டி சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதனால வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு யாரும் போயிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஹாரராக போகுமா இல்லை பள்ளியாக போகுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ गाइस அதனால வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ நான் இந்த லொகேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்மகிட்ட தனியாக வரல, நம்ம கூட வந்துட்டு சரவணா ப்ரோ வந்திருக்காரு. ஸோ அவரோட ஒப்பீனியன் என்னன்னு நம்ம கேட்டுருவோம். ஓகே गाइस தலைவா உன்னோட ஒப்பீனியன் என்ன சொல்லு தலைவா ஆடியன்ஸுக்கு. गाइस இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அப்பவே பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டிஸ் தலைவா சவுண்டு கேட்குது தலைவா, டொம்முன்னு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமா பேசி நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்தீங்கன்னா துளசி ப்ரோ கூட வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் கொலாப் பண்றோம். வீடியோ பிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி தலைவா வீடியோக்குள்ள போயிருமா. ஸோ गाइस நம்ம வந்துட்டு லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. தலைவா பார்த்து வா தலைவா. ஓமையா தலைவா முழுனா வந்து தலைவாங்க பார்த்து வா தலைவா. இல்லை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்துருக்கோம். ஓகே 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 அப்பா. ஸோ गाइस லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டு ஹைவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வண்டி சவுண்ட்லாம் கேட்குன்னு நினைக்கிறேன். தெளிவா பார்த்து சேஃபாக வா. தெளிவா தெளிவா இங்கே ஒரு உருவம் நிறுந்த மாதிரி ஒரு என்ன ப்ரோ சொல்ற தெளிவா இல்லை ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது தெளிவா. ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை ப்ரோ. உண்மையா தெளிவா நீ பார்த்தியா இல்லையா தெளிவா. ப்ரோ நான் பார்க்கல ப்ரோ, நான் கீழே வந்துட்டு இருந்தேன் ப்ரோ. நான் தெளிவா ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது தெளிவா. நான் மேலே கருப்பு ஷர்ட் ஒன்று பார்த்தேன் தெளிவா. இந்த இடத்துல தான் தெளிவா. தெளிவா ஸ்டார்டிங்லேயே பயம் கொடுத்து தெளிவாது. லைட்டு கீழே ஆக்கி தெளிவா. ஓகே ஓகே தெளிவா. இல்லை என்ன தெளிவாது ஸ்டார்டிங்கில் இப்படி தருது. என்ன பண்ணலாம் பாபா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சேஃபாக இரு தெளிவா, கூடவே வா பார்த்துக்கலாம். நம்ம எதுனா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே தெளிவா நீ சேஃபாக வா தெளிவா, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. தெளிவா எங்கேயுமே இல்லையே தெளிவா. ஓ மை காட் தெளிவா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரல. பேட் ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது தெளிவா. கீழே பார்த்துல பாய் போய் வச்சிருக்காங்க வேற எதுனா வேற. ஓ மை காட் எதுக்கு தெளிவா அந்த பாயெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க? வேற ஒரு விஷயம். இந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஸோ गाइस இந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு யாரும் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கிற போஸ்ட் வந்து அந்த மாதிரி அவனுங்களை வந்துட்டு பயமுறுத்தி அமைச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு யாருமே லொக்கேஷன் கிட்ட வந்துட்டு யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு சத்தியமா. சீரியஸா வந்து ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றேன்னு நினைக்கிறேன். தலைவா நீ சேஃபாக வா தலைவா. எது தெளிவா எது நடந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம் தெளிவா. சார் ரெண்டில் ஒன்று வந்துட்டு லைட்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஹைவேலாம் இருக்குது. ஸோ गाइस இந்த வண்டிலாம் வர உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் டைம் என்ன தெரியுமாச்சு, போலீஸ் வந்துட்டாங்க ஒரு சைடு வெளியே விட்டு. என்ன தெரிய வச்சு அப்புறம் போலீஸ் எங்களை போட்டு ஃபஸ்ட்டு வரும்போது வார்னிங் பண்ணி தான் விட்டாங்க. ஓகே ஓகே போகும்போது வண்டிலாம் பிடிச்சிட்டாங்க. எங்கள் வண்டிலாம் ஓகே ஓகே அமௌண்ட்லாம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ரிஸ்க்கு தான் பார்த்து சேஃபாக தான் நம்ம எடுக்கணும். தெளிவா நான் வந்த உடனே இந்த பக்கத்தில் ஒரு புலி மாதிரி ஒன்று இருக்குது தெளிவா. அடுத்த பிளாக் ஷர்ட்டை ஒன்று பார்த்து தெளிவா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இதில் பிகாஸ் ஆஃப் தாக்கு
சார்ஜர் எத்தனை தலைவா நிற்கும்? சார்ஜர் வந்து கம்மி தான் பண்ணிக்கும். இங்கே இருக்க வந்து அந்த எனர்ஜி வந்துட்டு பேட் எனர்ஜி வந்து லைட்டு கூட சார்ஜில் குறைச்சிடும். ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது. இருக்குது பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இல்லை ஒன்று பார்த்து பொறுமையாக மாற்றணுவா சேஃபாவா? நீ பார்த்து ஓகே ஓகே தெளிவா ஓகே தெளிவா தெளிவா. இங்கே என்னது தெளிவா இது? புளியாட்ட போகுது. ஓ மை காட். தொட்டி தொட்டி கட்டி வச்சிருக்கானுங்க பைத்தி காட்டுனா. என்ன தெளிவா தொட்டி மாதிரியே இருக்கு. இங்கே பார்த்து தெளிவா அதிகமாக இருக்குது. அதான் தெளிவா இதுதான் சொன்னேனே தெளிவா. இருந்துச்சா இந்த இடத்துல தான் தெளிவா. இங்கே பாரு கரெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு மேலே ஏறி வரேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாக் ஷோட்டு தெரிஞ்சிச்சு. சத்தியமாக தெரிஞ்சிச்சு தெளிவா. பார்த்துக்கலாம். வா தெளிவா நம்ம போயிட்டு கீழே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வரலாம். வா தெளிவா திருப்பி மேலே வரணும் நம்ம. கண்டிப்பாக வரணும் தெளிவா. ஸோ கைஸ் நீங்கள் கேமராவில் நல்லா கேப்சல் ஆச்சான்னு தெரியல. ஸோ வந்துட்டு அந்த அந்த தொட்டி மாதிரி ஒரு குழி மாதிரி இறங்குதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபார்ம் நான் பார்த்தேன் கைஸ். பார்த்து வா தெளிவா. ஓகே அப்போ நம்ம இங்கே போகிறோம். பார்த்து வா. ஓகே தெளிவா. வா என்ன தெளிவா பேசணும்ல காலையில் ஃபோன்லேயே சொன்னாங்க பாரு. ஓ மை காட் என்னது தெளிவா அதெல்லாம்? எல்லாம் வந்து பிளர் அடிச்சிரு தெளிவா. அதெல்லாம் ஃபுல்லாக பிளர் அடிச்சிரு. கண்டிப்பாக அது எப்படி தெளிவா அப்படியே போடுவேன். ஹலோ ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? ஓ தெளிவா. ஓ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ராச்சு? ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ போகாத ப்ரோ வா ப்ரோ போயிடலாம் ப்ரோ. தெளிவா மேலே பார்த்து அதே உருவம் தெளிவா கீழே. வீட்டுக்கு போயிடலாமா ப்ரோ? இரு தெளிவா கம்முன்னு இரு தெளிவா. சைலண்டாரு. ஹலோ ஹலோ நீங்கள் யாரு? யார் எதிரே? தெளிவா கிணறு ப்ரோ என்ன ப்ராச்சு? என்ன ப்ரோ? தெளிவா இது வழியா இறங்கிச்சு தெளிவா. சத்தியமா பார்த்தா இது வழியா கீழே. பார்க்கலாமா ப்ரோ? வா ப்ரோ. இரு ப்ரோ பார்க்கறேன் ப்ரோ. பாரு அம்மா என்ன தெளிவா சொல்ற? யாருமே இல்லை ப்ரோ. அப்போ எப்படி தெளிவா நான் அந்த ரூம்ல மாத்த தெளிவா அந்த கரெக்டாக இங்கே வா உள்ள வா சீக்கிரம் மாத்த தெளிவா. தனியாக மட்டும் மாட்டாத ப்ரோ எவ்வளவு தெளிவா. சத்தியமா இந்த மூலையில் நான் பார்த்தேன் தெளிவா. நானா சத்தியமா வந்துட்டு இந்த மேலே பார்த்தா பிளாக் ஷோடோ அதே பிளாக் ஷோடோ கீழே இந்த மூலையில் தெரிஞ்சது. யாரா ப்ரோ இருக்கும்? இல்லை பயப்படாத. எதுவாக இருந்தாலுமே பயப்படாத தெளிவா. நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ சீரியஸாக வந்து முடியல ப்ரோ. வயசு எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ மேலே பார்த்த உருவம் அடுத்த செகண்டில் வந்துட்டு கீழே வந்துட்டு தெளிவா. என்ன தெளிவா அந்த கதை? இப்படி ப்ரோ அதுவே ஒரு திருப்பி எப்படி ப்ரோ வருது? மேலே டுப்புன்னு சவுண்டு கேட்குது தெளிவா. மேலே இருக்கும். டைவர்ட் பண்ண தெரியுதா உனக்கு? கீழே வந்தா மேலே வந்தா கீழே. இங்கே பாரு தெளிவா. ஐயோ கௌசல்யா. டேய் யாரா அது? தெளிவா இந்த மாதிரி சில்லற தற்கொலை தான் தெளிவா. அந்த மாதிரி எல்லாம் எழுதுவானுங்க. நான் வந்து தெளிவா மேலெல்லாம் பாரு தெளிவா. நம்ம மண்டை பார்த்து சேஃபாரு தெளிவா. மேலெல்லாம் எப்படி இருக்கு மட்டும் பாரு. நான் ஓட்டுறதா தெளிவா ப்ளீஸ் தெளிவா. அதெல்லாம் ஓட மாட்டேன் தெளிவா. இந்த ரூம் பாரு. இங்க பாரு படுத்துட்டு சுகமான ஒரு இடம் இதுதான். கன்ஃபார்ம் இது ஹைவேக்கு நடுவுல இல்ல தெளிவா. நான் வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி காலை இப்படி படுத்து என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி படுத்துக்கிட்டுனா ஹைவே எல்லாம் தெரிய போச்சு சொல்லு. ஹைவே என்ன தெளிவா தெரியும் ப்ரோ பட் என்ன பண்ணுதா ப்ரோ? ஹைவே எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது தெளிவா. அஃபெக்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம தான். ப்ரோ இருக்கியா நீ? மேல சவுண்டு கேட்குறது தெரியுதா இல்லையா உனக்கு? நல்லா கேக்குது ப்ரோ. உனக்கு இது ஆகுது ப்ரோ. தெளிவா. இப்போ வந்துட்டு இங்க வாயேன் நான் உங்ககிட்ட ஒரு டவுட் ஒன்று கேட்கணும். இங்க வாயேன். இந்த இடத்துல போயிட்டு இங்க வா. ஓ மை காட் துளசி ப்ரோ. தெளிவா என்ன தெளிவா அது? கண்ட்ரோல் இல்ல ப்ரோ துளசி ப்ரோ. தெளிவா ட்ரெஸ்ஸும்லாம் என்ன தெளிவா அது எப்படி இருக்கு? இங்க பாரு தெளிவா ட்ரெஸ்ஸுலாம்
அவன் ட்ரெஸ்ஸா? துளசி ப்ரோ நீ கண்ட்ரோல் இல்லை தலைவா. தலைவா கண்ட்ரோல் இல்லை, அவனை எதை பண்றது? இங்க பாரு தலைவா, அந்த ரூம்ல போட்டு அது சொல்லு, அது காரணம் ஒண்ணு நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லு தலைவா, நான் பாத்துக்கிறேன். துளசி ப்ரோ நீ கண்ட்ரோல் இல்லை ப்ரோ, போயிடலாமா ப்ரோ? சொன்னா கேளு, அஃபெக்ட் பண்ணிடுவோம். வேணாம், விளையாட்டு வேணாம் நமக்கு. துணியெல்லாம் பாரு தலைவா, ட்ரெஸ்லாம் உம்மால இப்போதான் நம்ம ஏற்கனவே பிரச்சனை தாண்டி வந்திருக்கோம். பிரச்சனை தாண்டி வந்திருக்கோம் தலைவா, அது பெருசு கிடையாது. இங்க பாரு ட்ரெஸ்லாம், இதெல்லாம் என்னன்னு தலைவா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கலாம்? என்ன கதை? வேற என்ன தலைவா? யாரா ட்ரெஸ் எல்லாம் இது பண்றது? எப்படின்னா இன்னமும் நடக்குது தலைவா, ஆனா இப்ப நடக்கல. இந்த லொகேஷன் பொண்ணு ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது தலைவா. பண்ணக்குள்ள ஒரு சவுண்ட் வரும்ல, பியானோ பியானோ, அந்த மாதிரி சைலண்டா போ தலைவா. என்ன நம்ம பேக் வேற வச்சிருக்கோம் தெரியும், நைட் ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அவங்க. ஸோ கைஸ், எங்கள் பேக்கில் நாங்கள் ஏன் வந்துட்டு கரெக்டாக நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு நைட் வேர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அந்த பேக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. ஸோ கேமரா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்துட்டு அதில் தான் இருக்குது. நைட் வேஷன் கேமராவோட அந்த கிளாம்பு எல்லாமே வந்துட்டு அதில் தான் இருக்குது. ஸோ அதை மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப தூரம் எப்படி சொல்கிறதுனா ஒரு 250 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக்கில் அந்த இடத்துல கழட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எதுவுமே வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓஹோ, இரு தலைவா, இரு தலைவா, இரு தலைவா, இங்கதான் இருக்கு. இரு நான் பாத்துக்கிறேன். ஓம்மா என்னாச்சு தலைவா? அப்பா என்ன தலைவாச்சு? என்ன தலைவா கதை இதெல்லாம்? தலைவா பாத்துரு தலைவா, தயவு செய்து. பொம்மையெல்லாம் வந்து தலைவா தலைவா, சத்தியமா தலைவா, இப்ப சவுண்ட் கேட்டுச்சு. இப்ப பாத்து சேப்பு தலைவா. இங்கதான் இருக்கியா நீ? தலைவா நம்ம இவ்வளவு கேட்ட தலைவா, பில்டிங் உடைச்சு விடுது தலைவா. நம்ம இவ்வளவு கேட்டாலுமே சொல்ல மாட்டேங்குது தலைவா. அது போயில தலைவா. யாராச்சும் இருக்கீங்களா இங்க? இந்த லொகேஷன் கிட்ட யாராச்சும் இருக்கீங்களா? நம்ம கேக்குறப்ப வந்து ஆன்சர் வர மாட்டேங்குது தலைவா. நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப வந்துட்டு சவுண்ட் போட்டு நம்மள பயமுறுத்திட்டு இருக்கு. உனக்கு நல்லா தெரியுதா? டைவர்ட் பண்ணது ப்ரோ. அது இல்லாம தலைவா, இந்த ரூம்ல இருக்குது. சேப்பு கிடையாது, வா. நான் வேற நாளைக்கு நின்னுட்டு இருக்கேன் ப்ரோ. பார்த்து சேப்பு தலைவா. சேப்பா வா. ப்ரோ எக்காரணத்தை வந்து விட்டுட்டு இதை ஓடிடாத ப்ரோ. நான் எதுக்கு தலைவா ஓடுறேன்? தலைவா, அந்த ரூம்ல போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரி ஆகுது தலைவா. அதான் சொன்னல, ஸ்டார்டிங்கே சொன்னல, நீயா இல்ல, அதான் சொல்றேன். இங்க வந்து இந்த லொகேஷன்ல வந்துட்டு யாரோ இருக்காங்க தலைவா. எனக்கு நல்லா வந்துட்டு என்னால உணர முடியுது, யாரோ இருக்காங்க. சரி வா இங்க உட்காரு, நீ வா, ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு. நீ வந்து என்ன தலைவா சொல்ற? இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல வந்துட்டு அந்த ஆத்மா இருக்குதா இல்லையா தலைவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப தலைவா வந்து இந்த லொகேஷனோட ஸ்டோரி சொல்லவே நான் மறந்துட்டேன். சோ வந்துட்டு நாங்க மேல போயிட்டு இந்த லொகேஷனோட ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கோம். நான் தலைவா ஓகே ப்ரோ. தலைவா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப இங்க வந்து ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. ஆனா நாங்க எந்த ஒரு ஊர்த்தையுமே பார்க்கல. நைட் விஷன் நாங்க ஃபுட்டேஜ் வச்சிருந்தோம். ஆனா நைட் விஷன் ஃபுட்டேஜ் வந்து என் மொபைல்ல வந்துட்டு தானாவே வந்துட்டு இதா இருக்கு, எரேஸ் ஆயிருக்கு. அப்புறம் இங்க போலீஸ் லாக்கும் கொஞ்சம் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல அவட்ட சொன்னேன்ல, ரொம்ப பிரச்சனை இருக்கு தலைவா. அதனால நம்ம பார்த்து சேஃபா தான் எடுக்கணும். கீழ வந்தா மேல சவுண்ட் கேக்குது, மேல போனா கீழ சவுண்ட். அதான் இதுல டைவர்ட் பண்ணது தலைவா நம்மள. இது என்ன? இது யாரு தலைவா? இவ யாரு? இவ நம்மள வரைஞ்சு வச்சிருக்கா. இவள பொண்ணு போல தலைவா. நான் பையன் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். பொண்ணு போல இது. வண்டி பாரு, கொண்ட வண்டில அழகு தலைவா, அழகு ப்ரோ. துளசி ப்ரோ, அழகு தலைவா. துளசி ப்ரோ தலைவா. நீ இல்ல தலைவா, நீயா இல்ல. ஓ ப்ரோ, நீயா இல்ல ப்ரோ, வேற ஒரு கண்ட்ரோல்ல இருக்க ப்ரோ. அமைதியா இரு ப்ரோ. பின்னாடி இருக்குது தலைவா, உன்னோட கண்ட்ரோல் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். தலைவா மண்டல கிண்டில அடிச்சு சாவுவே அடிச்சிட போகுது தலைவா நம்மள. டேய் மோள, நீ இங்க இருக்கியா? நீ யாரு இங்க இருக்கிறது? கீழே இருந்தனா மேல வந்து சவுண்ட் கேக்குது, மேல வந்தா கீழே கேக்குது சவுண்ட்.
தலைவா இதுல பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்களே. கீழே இறங்கு தலைவா. இதுல இறங்கு. வா வா, வழி போகுது வா. புதக்குழி, நம்ம புதக்குழி தான். இறங்கு. சேஃபாவா தலைவா? சேஃபாக இருக்கேன் ப்ரோ. பாவாடா ப்ரோ. இன்ஸ்கர்ட்டு. ஓ மை காட். பாவாடே சட்டே அது. இன்ஸ்கர்ட்டு ஷர்ட்டு எல்லாமே இருக்கு. வந்துரு நம்மளுக்கு இது ஒரே நிமிஷம் தலைவா. அது சேஃபா இருக்கு தலைவா. கீழே விழுந்துற போற. மண்டை எண்டெல்லாம் உடைஞ்சிரும். ஓடிரு. நமக்குலாம் அங்கே செட் ஆகாது தலைவா. என்னதான் தலைவா நடக்குதுங்க இங்கே வந்துட்டு நம்மளை டைவர்ட் பண்ணுது. கீழே சவுண்டு கேட்குது உனக்கு நல்லாவே. சொல்லிட்டா நம்ம வந்துட்டு உணர முடியுது. கீழே சவுண்டு கேட்குது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இங்கே வந்து தனியாக இருக்கும்போது மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். 2 பேர் இருக்கும்போது அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சவுண்ட் மட்டும் தான் காட்டும். ஆனால் சவுண்டு மட்டும் நம்ம கீழே வந்தோன்னா மேலே என்ன தெளிவா இது நம்மளை டைவர்ட் பண்ணி என்ன தெளிவாக பண்ண போகுது. நம்ம லவ் பண்ண போதா அது? ப்ரோ நீ வந்து பேசுறது சரியில்லை ப்ரோ. நீ வேறு மாதிரி பேசுகிற ப்ரோ. அது கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டியா என்ன? அது கூட ஃப்ரெண்டாக வருது. நான் என்ன தெளிவா ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்லை CLG காலேஜ் ஃப்ரெண்டா தெளிவா? நான் நீ அப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீ பேசுறது அப்படி தான் ப்ரோ இருக்குது. என்னென்னமோ பேசுகிற ப்ரோ நீ. தெளிவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெளிவா. ப்ரோ கத்துற ப்ரோ. நீ வேணாம் ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ. சேஃப்டி முக்கியம் ப்ரோ. போயிடலாம் போயிடலாம். அப்போ இந்த லொக்கேஷனுக்கு வந்ததே வேஸ்ட்டு தெளிவா. தெளிவா கொஞ்ச நேரம் அந்த ஆத்மாவை நம்ம வந்துட்டு தேடி கேமராவில் வீடியோ எடுத்துட்டு தான் நம்ம போகிறோம் இந்த லொக்கேஷனை விட்டு. ஓகேவா தலைவா? உனக்கு கண்டிப்பாவா சாட்டிஸ்ஃபைடு தானே உனக்கு அப்படி பண்ணா? ப்ரோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. நீ சேஃபாக இருந்தால் போதும் ப்ரோ எனக்கு. நானும் சைலண்ட்டாக அப்படியே பொறுமையா வா. உனக்கு என்னதான் பண்ணுதுப்பா? வேலை காட்டுது. சைலண்ட்டாக அப்படி வந்துடும். என்னாச்சு? நான் பார்த்துட்டு இந்த லொக்கேஷனோட நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தெளிவா ஸ்டோரின்னு ஸ்டார்ட் பண்ணவே சவுண்டு கேட்குது. அவங்கள பற்றி இழுத்தாவே சண்டை வருது ப்ரோ. நம்மளுக்கு சண்டை போடுது ப்ரோ. ஸோ கைஸ் இந்த லொக்கேஷன் வந்துட்டு எதனால் அபண்டன்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி பொறை ஏறும்ல, அந்த மாதிரி ஏறுது தலைவா. சேஃபா இரு தலைவா. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? சொன்னா கேளு ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. துளசி ப்ரோ தலைவா அந்த லொக்கேஷனோட ஸ்டோரி நான் ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். வீடியோலாம் முக்கியம் கிடையாது ப்ரோ. நம்ம உயிர் தான் ப்ரோ முக்கியம். ஸோ கைஸ் இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃபு. ஸோ அவங்க 2 பேரும் மட்டும் தான் கைஸ் இருந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, அந்த கப்புள்ஸுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த லேடிஸ்க்கு வந்துட்டு இவர் எவ்வளோ பண்ணியும் வந்துட்டு அந்த லேடிஸ்க்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகலை. ஸோ வந்துட்டு ஒரு பேபி அந்த பொசிஷன் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ